வெல்கம் டு லேர்னர்ஸ் ஏரியா. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக கன்ஜெக்ஷன்ஸுங்கிற டாப்பிக்கில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதில் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்துனே கன்ஜெக்ஷன்ஸ்லாம் மொத்தம் 3 இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ கன்ஜெக்ஷன்ஸ் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஆனால் முழுமையாக நான் இந்த வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, பழைய வீடியோவில் முழுமையாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து, அதாவது லேர்னர்ஸ் ஏரியாவில் யூடியூப்பில் உள்ள லேர்னர்ஸ் ஏரியாங்கிற சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. ஏன்னா அடுத்த டாபிக் நான் புதுசாக போக போகிறேன். ஆர்டிக்கிள் இந்த மாதிரி இன்னொரு டாபிக் நான் போக போகிறேன். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்டாக? 2 எழுத்துக்களை வந்து, அதாவது 2 சென்டென்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி தான் இருக்கிறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதுதான் இங்கே இருக்குது. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். இதில் வந்து ஃபாரு, அண்டு, நாரு, அப்புறம் பட்டு, 6, 8 இதான் என்ன அப்படின்னா, 8க்கு அப்புறம் ஸோ, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதை வைத்து தான் நம்ம வந்து 2 சென்டென்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். 2 சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கன்ஜெக்ஷன்னாலே லிங்கிங், 2 சென்டென்ஸை வந்து லிங்க் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன்ஸு. இப்போ வந்து இதில் வந்து ஃபேன் பாய்ஸ்னு ஸ்டார்ட் ஆகிக்கிட்டேன். ஏன்னா மைண்டை நம்ம நிற்கிறதுக்காக, இது பேர் நிமோனிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா மைண்டை நம்மளுக்கு வந்து நிப்பாட்டிக்கலாம் ஈஸியாக. ஃபாரு, அண்டு, நாரு. இப்போ ஃபாருக்கு வந்து எஃப்னு போட்டேன், அண்டுக்கு வந்து ஏன்னு போட்டேன், நாருக்கு வந்து என்னு போட்டேன், பட்டுக்கு வந்து பி போட்டேன், ஓக்கு வந்து ஆருக்கு வந்து ஓன்னு போட்டாச்சு, 8க்கு வந்து ஒய்யும், ஷோக்கு வந்து எஸ்ன்னு. பார்க்குறதுக்கு பார்த்தா ஃபேன் பாய்ஸ்னு வருதா இல்லையா? ஸோ இது போல் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபாரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஆங்கிலத்தில் நரேஷ் குமார் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், நரேஷ் குமார் இஸ் நாட் ரெடி ஃபார் ஷாப்பிங். சரிங்களா? ஷாப்பிங் வந்து 2 பி வரும். அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்து எழுதணும். சரிங்களா? ஸோ திருப்பி பார்ப்போமா? நரேஷ்குமார் இஸ் நாட் ரெடி ஃபார் ஷாப்பிங். அவன் வந்து என்னது, கடைக்கு வந்து ஒரு பொருள் வாங்குவதற்கு அவன் இன்னும் ரெடி ஆகவில்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சிருந்த ஃபார், இந்த ஃபார் வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு 2 சென்டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவன் வந்து ரெடி ஆகலை. எதற்காக ரெடி ஆகலை? ஃபார் ஷாப்பிங்காக. அப்போ ரீசன் சொல்கிறதுக்கு இந்த ஃபார் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்களேன், அண்டை வச்சு பார்க்கலாமா? அண்ட். இப்போ சச்சின் லைக்ஸ் டு ரைட் அண்ட் ரீட். இதுக்கு என்ன அர்த்தம்? சச்சின் வந்து விருப்பப்படுகிறார் என்ன? டு ரைட், எழுதுவதற்கும் படிப்பதற்கும் விருப்பப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த சச்சின் லைக்ஸ் டு ரைட் அண்டு ரீட் அப்படின்னு வருது. ஃபுல் ஸ்டாப் இங்கே வச்சிடணும். ரீடுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? ஸோ இது போல் இந்த அண்டுங்கிறது வந்து இந்த இடத்துல வரக்கூடிய அந்த அண்டை தான் நான் இங்கே வந்து பயன்படுத்தேன். அதாவது இப்போ எழுதவும் அவர் விருப்பப்படுகிறார், படிக்கவும் விருப்பப்படுகிறார் அப்படிங்கிறது தான், வாசிக்கவும் விருப்பப்படுகிறார்னு. 3வது வந்து பார்த்தாக்கா இந்த பட்டு. அடுத்து 3வது பார்த்தா நார். பட் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு அதை கிளியராக கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். பட்டை பயன்படுத்தி எப்படியாச்சும் என்ன யூஸ் பண்ணான்னு பார்க்கலாமா? வி ஹேவ் காட் எ பைக். எங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது. ஆனால், பட்டு தான் என்னது, ஆனால்னு அர்த்தம். ஸோ வி ஹேவ் காட் எ பைக். எங்கள்கிட்ட பைக்கு நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கமா போட்டு பட்டு யூஸ் பண்ணோம். இங்கேயும் பார்த்தாக்கா ரெடி ஃபார் ஷாப்பிங்கிறது வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கமா போட்டு பட் யூஸ் பண்ணுங்கள். வி ஹேவ் காட் எ பைக் பட் வி ஹேவ் நாட் காட் எ கார். கார் எங்கள்கிட்ட இல்லை. வி ஹேவ் நாட் தான் எங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். காட் எ கார், வி ஹேவ் நாட் காட் எ கார், நாங்கள் பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறது பட்டு. இந்த பட்டு தான் இந்த இடத்துல பி, பாய்ஸுகள் பி வருது. இந்த பட்டு தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது போல் கடைசி இது பார்ப்போம். ஹீ குட் நாட். இந்த இதுலேயும் என்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஹீ குட் நாட் கோ டு எ பார்க். அவன் ஹீ குட், ஸோ ஹீ குட் கோ டு எ பார்க். அவன் பார்க்குக்கும் போகலாம். ஆர் கமா போட்டுக்கோங்க, கமா போட்டு ஆர் ஹீ குட் கோ டு என்ன, ஏ சினிமா தேட்டர். அப்போ சினிமா தேட்டருக்கும் என்ன போகலாம். அவன் பார்க்குக்கும் போகலாம். அதர்வைஸ், ஆர் இல்லையேல், அவன் வந்து ஒரு ஹீ குட் கோ டு எ சினிமா தேட்டருக்கும் அவன் போகலாம் அப்படிங்கிறத தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் கன்ஜெக்ஷன்ஸில் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸும் சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு டைப்பு. மொத்தம் 3 இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம வந்து நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.